ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசனோட பெயர் சுவையான உணவு. நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான உணவை உண்கிறோம். அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவை குறித்து நாம் பேசுவோமா? நம்ம தினமும் விதவிதமான சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா? என்ன மாதிரி சாப்பிடுவோம்? இங்க கீழே சில வகைகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? கொய்யா, கேரட், வேர்க்கடலை, இட்லி, வடை, தோசை, சாதம், சாப்பாடு, இந்த மாதிரி பல வகையான சாப்பாடு தினமும் சாப்பிடுறோம். எதுக்கு சாப்பிடுறோம்? நாம் உயிர் வாழ உணவு தேவை. வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் தேவையான ஆற்றலை உணவு தருகிறது. அப்போ நம்ம எதுக்கு சாப்பிடுறோம்? உயிர் வாழ்றதுக்கு சாப்பிடுறோம். அதை தவிர நம்ம என்னெல்லாம் செய்யறோம்? சைக்கிள் ஓட்டுறோம், பார்க்ல விளையாடுறோம், வேலை செய்கிறோம், ஸ்கூலுக்கு போறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்குது. ஆற்றல் தரும் சில உணவுகள். எந்த மாதிரி உணவுகள் ஆற்றல் தரும் பார்க்கலாமா? முதல்ல கேழ்வரகு களி. இந்த படத்துல இருக்கு பாருங்க, இதுதான் கேழ்வரகு களி. இது சாப்பிட்டா உடம்புக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். அப்புறம் நம்ம தினமும் மத்தியானம் சாப்பிடுவோமே சோறு, அதுவும் நமக்கு ஆற்றல் தரும். அப்புறம் சப்பாத்தி, அதுவும் ஆற்றல் தரும் உணவு. அடுத்தது பால், உடலுக்கு சத்தானது. இது பற்களையும் எலும்புகளையும் வலிமையாக வைத்திருக்க உதவுகிறது. நம்ம அம்மா நமக்கு தினமும் பால் தருவாங்க இல்லையா? அது ரொம்ப சத்தானது. நம்மளுடைய பல்லு நல்ல வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம தினமும் பால் குடிக்க வேண்டும். பருப்பு வகைகள், இறைச்சி, மீன் மற்றும் முட்டை போன்றவை நம் உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இப்ப நம்ம சின்னதா இருக்கிறோம், ஆனா வளர்ந்து பெரிய ஆளாகணும் இல்லையா? அதுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடணும்? இந்த மாதிரி பருப்பு வகைகள், இறைச்சி, மீன், முட்டை, இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம வளர்றதுக்கு ரொம்ப உதவி செய்யும். நமது உடலை நலமாக வைத்துக் கொள்ளவும் நோயற்று வாழ்வதற்கும் கொட்டைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் உதவுகின்றன. இப்ப நமக்கு எந்த காய்ச்சல், வாந்தி, தலைவலி எதுவும் வராம இருக்கணும்னா என்ன சாப்பிடணும்? இங்க கொடுத்திருக்க மாதிரி கொட்டைகள், அப்புறம் பழங்கள், எல்லா விதமான பழங்களும் சாப்பிடலாம். ஆப்பிள், அன்னாசி பழம், திராட்சை, மாதுளம் பழம், எந்த பழம்னாலும் சாப்பிடலாம். அப்புறம் காய்கறிகள், எல்லா வகையான காய்கறிகளும் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராம இருக்கும். அடுத்தது நம் உணவு. பால், இறைச்சி, மீன், முட்டை, பழங்கள், காய்கறிகள், பூக்கள், தானியங்கள், கொட்டைகள், எண்ணெய், நெய் போன்றவற்றை நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். இப்போ நம்ம தினமும் சாப்பாட்டுல என்னெல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? முதல்ல பருப்பு வகைகள். நம்ம அம்மா தினமும் சாதத்துல பருப்பு போட்டு கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பருப்பு வகைகள் சாப்பிடுவோம். அப்புறம் பூ வகைகள். என்ன மாதிரி பூ சாப்பிடுறோம்? வாழைப்பூ, காலிஃப்ளவர், அந்த மாதிரி பூக்களையும் சமைச்சு சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் சமைக்காம பச்சையா பழங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் சமைச்சு சாப்பிட்றது காய்கறிகள், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி காய்கறிகள். அப்புறம் பால்,
முட்டை, மீன், இறைச்சி இதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இது என்னது? எண்ணெய், நெய், வெண்ணெய் அதெல்லாமும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொட்டைகள், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பாதாம் போன்ற கொட்டைகள். அப்புறம் தானியங்கள். தானியங்கள் என்னெல்லாம்? சாதம், கேழ்வரகு, கோதுமை, சோளம் அந்த மாதிரி தானியங்கள். இது எல்லாமே நம்ம சாப்பாட்டுல தினமும் சேர்த்து கொள்கிறோம் இல்லையா? அதெல்லாம் சேர்த்ததுனா சாப்பிடுறோம். நம்ம முதல்ல நம்ம தானியங்களோட பெயர்களை படிக்கலாம். தானியங்கள் என்னெல்லாம் இருக்குது? முதல்ல நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசி, அப்புறம் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்ற கோதுமை, அப்புறம் கூழ் களி பண்ணி சாப்பிட்ற கேழ்வரகு, அப்புறம் மக்காச்சோளம். இது எல்லாமே தானியங்கள். அடுத்தது பருப்பு வகைகள். துவரை, துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பு தான் அம்மா இதை வச்சுதான் சாம்பார் பண்ணுவாங்க. அடுத்தது பச்சை பருப்பு இல்லைன்னா பயத்தம் பருப்பு. இதுதான் அம்மா கூட்டுக்கெல்லாம் போடுவாங்க. அடுத்தது உளுந்து, உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு வச்சுதான் அம்மா தோசை பண்ணுவாங்க. அப்புறம் கொண்டைக்கடலை, கடலை பருப்பு. கொண்டைக்கடலை வச்சுதான் அம்மா சப்பாத்திக்கு கொண்டைக்கடலை கூட்டு பண்ணுவாங்க இல்லையா? அது இதை வச்சுதான் பண்ணுவாங்க. நம் உடல் நலமாக இருக்க நீர் அவசியம். ஒரு நாளைக்கு 6 முதல் 8 குவளை நீரை நாம் கட்டாயமாக பருக வேண்டும். இந்த சாப்பாடு எல்லாத்து கூடயும் நம்ம இன்னொன்னு செய்யணும். என்னது? நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? 6லேருந்து 8 கிளாஸ் குடிக்கணும் ஒரு நாளைக்கு. அதுவும் உடம்புக்கு ரொம்ப அவசியம். பல்வேறு உணவு வகைகள். நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும் தனித்துவமான சுவைகளை கொண்டது. அவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள்களால் ஆனவை. இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டில் ஒரே ஒரு தானியமோ ஒரே ஒரு பருப்போ இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம சாப்பிட்றோம். இப்போ சாம்பார் சாதம் சாப்பிட்டோன்னா அதில் அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், மிளகாய் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தானே சாப்பிட்றோம். ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு சுவை இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அரிசியையும் கேழ்வரகையும் சேர்த்தாதான் நமக்கு கேழ்வரகு கூழ் கிடைக்கும். அந்த மாதிரி தானியங்களை சேர்த்து சாப்பிடலாம், தானியமும் பருப்பும் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி தானே நம்ம சாப்பிட்றோம். ஒரே வகையான பகுதி பொருட்களை பயன்படுத்தி நாம் பல்வேறு உணவு வகைகளை தயாரிக்கலாம். அப்படின்னா ஒரே ஒரு தானியத்தை வச்சு நிறைய விதவிதமா சாப்பாடு பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ அரிசி, அது ஒரு தானியம். அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? முதல்ல கொழுக்கட்டை. நமக்கு ரொம்ப பிடிக்குமே, அம்மா பண்ணுவாங்களே கொழுக்கட்டை. அப்புறம் நல்ல கருக்கு முறுக்குன்னு இருக்குமே வற்றல், அது அரிசியில பண்ணுவோம். அப்புறம் நல்ல சாஃப்டா இருக்குமே சாப்பிட்றதுக்கு பெட்டு, அது அரிசியிலேருந்து பண்றோம். அப்புறம் காலையில் அம்மா பண்ணக்கூடிய இட்லி, தோசை அது எல்லாமே அரிசியில் வச்சு பண்ணுறோம். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ற சோறு, அது அரிசியிலேருந்து வருது. அப்புறம் நமக்கு உடம்பு சரியாக இருக்கும்போது அம்மா பண்ணி கொடுப்பாங்களே அரிசி கஞ்சி, அதுவும் அரிசியிலேருந்து வருது. அப்புறம் நம்ம தேங்காய் பாலோட சாப்பிடுவோமே அப்பம், அதுவும் அரிசியிலேருந்து தான் பண்ணுறோம். அப்போ இத்தனை வகையான சாப்பாடு அரிசியிலேருந்து பண்ணுறோம். அதே மாதிரி கோதுமையிலேருந்து என்ன பண்ணுறோம்? கோதுமை தோசை, பூரி, சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாமே கோதுமையிலேருந்து பண்ணுறோம். அது மாதிரி மீன்லேருந்து என்ன பண்ணலாம்? மீன் குழம்பு, மீன் பிட்டு, மீன் வறுவல் இது எல்லாமே மீனை வச்சு பண்ணலாம். உப்பு, சர்க்கரை மற்றும் நறுமணப் பொருட்கள் உணவின் சுவையை அதிகரிக்கும். இப்போ நம்ம சமையல் பண்ணும்போது அம்மா உப்பு போடுவாங்க இல்லையா? சாம்பாருக்கெல்லாம். கொழுக்கட்டை பண்ணும் போது என்ன சேர்ப்பாங்க? சர்க்கரை, வெல்லம் எல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா? அதனால சுவையை கூட்டுவதற்காக உப்பு, சர்க்கரை அதெல்லாம் நம்ம சமையலில் சேர்த்துக்குவோம். அப்புறம் நறுமண பொருட்கள், வாசனை தரக்கூடிய பொருட்கள், ஏலக்காய் சேர்ப்போம் இல்லையா பாயாசத்தில். அப்புறம் கருவேப்பிலை சேர்ப்போம். இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்களும் சேர்ப்போம். ஒரு நாளைக்கான உணவு
நாள் முழுவதும் நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம்? காலையில் நாம் உண்ணும் உணவு காலை உணவு, மதிய வேளையில் உண்பது மதிய உணவு மற்றும் இரவு வேளையில் உண்பது இரவு உணவு ஆகும். அப்போ நம்ம காலையில எந்திரிச்சோன்னே சாப்பிட்றது என்னது? காலை உணவு. மத்தியானம் பள்ளிக்கூடத்துல நடுவுல பெல் அடிப்பாங்களே அப்போ சாப்பிட்றது மதிய உணவு. இரவு தூங்க முன்னாடி நம்ம சாப்பிட்றது இரவு உணவு. ஒரு நாளைக்கு 3 உணவு நம்ம சாப்பிடுறோம். நாம் எந்த ஒரு வேளை உணவும் தவிர்க்க கூடாது. இந்த 3 வேளையில எல்லா சாப்பாடையும் நம்ம ஒழுங்கா சாப்பிடணும். எதையுமே சாப்பிடாம விடக்கூடாது. நம்மில் சிலர் சைவ உணவையும் சிலர் அசைவ உணவையும் விரும்பி உண்பர். நம்ம சில பேர் சைவ உணவு, தானியம் காய்கறி வகைகள் உணவு மட்டும் சாப்பிட்றது சைவ உணவு. அசைவ உணவுங்கிறது இப்போ இந்த மீன் இறைச்சி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பேர் அசைவ உணவு. சில பேர் அசைவ உணவு சாப்பிடுவாங்க, சில பேர் சைவ உணவு சாப்பிடுவாங்க. இப்போ காலையில என்ன உணவு நம்ம சாப்பிடுவோம்? பழைய சோறா, சாப்பாடா, கோழி பிரியாணியா, கேழ்வரகு அடையா? இதுல எது நம்ம காலையில சாப்பிடக்கூடிய உணவு? கரெக்ட், பழைய சோறு சில பேர் சாப்பிடுவோம், கேழ்வரகு அடை சில பேர் சாப்பிடுவோம். இந்த சாப்பாடும் கோழி பிரியாணியும் மத்தியானம் தானே சாப்பிடுவோம், மதிய உணவுக்கு தானே நம்ம சாப்பிடுவோம். அடுத்தது, உணவை தவிர பிற தின்பண்டங்களை நொறுக்கு தீனிகள் என்கிறோம். சத்தான உணவு வகைகளை நாம் நொறுக்கு தீனிகளாக தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். இப்போ இந்த 3 சாப்பாடு இருக்கு இல்லையா? காலையில சாப்பாடு, மத்தியான உணவு, நைட்டு உணவு. இது 3 தவிர நடுவில் நம்ம ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா? அந்த நடுவில் சாப்பிட்றது தான் நொறுக்கு தீனி. இந்த நொறுக்கு தீனி உடம்புக்கு நல்லதான நொறுக்கு தீனி சாப்பிடணும். எந்த நொறுக்கு தீனிலாம் உடம்புக்கு நல்லது பார்க்கலாமா? முதல்ல கொண்டக்கடலை சுண்டல். எல்லா வகையான சுண்டலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது சாயங்காலம் நம்ம பாலோட அதை சாப்பிடலாம். இல்லைன்னா கடலைப்பருப்பு சுண்டல், எந்த வகையான சுண்டல்னாலும் சரி. அப்புறம் பொரி உருண்டை, இது வெல்லத்தில் தயாரிக்கிறது இல்லை, அதனால பொரி உருண்டையும் ரொம்ப நல்லது. எள்ளுருண்டை, வேர்க்கடலை மிட்டாய், இது எல்லாமே வெல்லத்தில் பண்ணுறதுனால இதுவும் ரொம்ப நல்லது. அதனால சாயங்காலம் நீங்கள் பாலோட இதில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்தான உணவு வகைகள். உணவுப் பொருட்களில் பல வகைகள் உண்டு. அவற்றுள் சத்தான உணவை நாம் தொடர்ந்து உண்ண வேண்டும். இப்போ சாப்பாட்டில் சில சாப்பாடு சத்தான சாப்பாடு, சிலது உடம்புக்கு நல்லது கிடையாது அந்த சாப்பாடெலாம். அப்போ நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லதான சத்தான உணவை தான் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அது எதெல்லாம் சத்தான உணவு பார்க்கலாமா? இட்லி ரொம்ப நல்லது, ஆவியில் வேக வைக்கிறதுனால அது ரொம்ப நல்லது. அப்புறம் கோதுமை ரொட்டி ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, வேர்க்கடலை மிட்டாய், அதுவும் சாயங்கால வேளையில் சாப்பிடலாம். அப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள், இதுவும் நல்லது. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிடலாம். சில நொறுக்கு தீனிகள் குறைந்த அளவு எப்பொழுதாவது உண்ணலாம். சில சாப்பாட்டுக்கு நடுவில் சாப்பிட்ற நொறுக்கு தீனிகள் சர்க்கரையை வைத்து செய்திருந்தால் அது அவ்வளவு நல்லதில்லை உடம்புக்கு. அது எப்போவாவது பண்டிகை அன்னைக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம், ஆனால் தினமும் சாப்பிடக்கூடாது. அது என்ன மாதிரி உணவுகள்? குலோப் ஜாமுன், லட்டு, முறுக்கு, வறுவல், இந்த மாதிரி உணவை எப்போதாவது நம்ம ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நாம் விரும்பும் சில நொறுக்கு தீனிகள் நம் உடலுக்கு நன்மை பயப்பவை அல்ல. அவற்றை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆனால் சில வகையான நொறுக்கு தீனி நம்ம சாப்பிடவே கூடாது, அது நம்ம உடலுக்கு நல்லதே கிடையாது. அது எது மாதிரியான நொறுக்கு தீனி? பிஸ்கட்டுகள், மைதா ரொட்டி, பனிக்கூழ் ஐஸ்கிரீம், மைதா நூடுல்ஸ், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், மென்பானங்கள், சாக்லேட்டுகள், இந்த மாதிரி உணவை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா இது எதுவுமே உடம்புக்கு நல்லதே கிடையாது. கூடுமான வரைக்கும் சாப்பிடாம இந்த மாதிரி உணவை சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. நம்மில் பலருக்கு இனிப்பு தின்பண்டங்கள் மிகவும் பிடிக்கும். இனிப்புகள் வெல்லத்தாலும் சர்க்கரையினாலும் தயாரிக்கப்படுறது.
தயாரிக்கப்படுகின்றன. வெல்லத்தினால் தயாரிக்கப்பட்ட இனிப்பு வகைகளே உடல் நலத்துக்கு உகந்தவை. அப்போ நமக்கு ஸ்வீட்டு இனிப்பா இருக்கிற சாப்பாடு ரொம்ப பிடிக்குமே, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா இனிப்புன்னா 2 வகையான இனிப்புகள் இருக்கு. ஒன்று சர்க்கரை வச்சு பண்ண இனிப்புகள், இன்னொன்று வெல்லத்தை வச்சு பண்ற இனிப்புகள். வெல்லத்தில் வச்சு பண்ற இனிப்புகளை தான் நம்ம சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வச்சிருக்க இனிப்புகள் நம்ம தவிர்க்க பார்க்கணும், எப்பவாவது வேணா சாப்பிடலாம். இப்போ எது வெல்லத்தில் பண்ண இனிப்புகள் பார்க்கலாமா? பருப்பு பாயாசம், எள்ளுருண்டை, அதிரசம், வேர்க்கடலை உருண்டை, இதெல்லாமே வெல்லத்தில் பண்ண இனிப்புகள், நம்ம நல்லா சாப்பிடலாம். சர்க்கரையில் பண்ண இனிப்புகள் எது? பால் பாயாசம், ரசகுல்லா, ரவா லட்டு. இதை கூடுமான வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. ஆவியில் வேக வைக்கப்பட்ட உணவும் முளைக்கட்டிய தானியங்களும் சத்துமிக்கவை. இப்போ ஆவியில வேக வச்ச சில உணவுப் பொருட்கள் இங்க கொடுத்துருக்காங்க, அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னன்னு பார்க்கலாமா? இட்லி, அரிசி உப்பு உருண்டை, பிட்டு, இடியாப்பம், இதெல்லாம் ஆவியில வேக வைக்கும் சாப்பாடு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது முளைக்கட்டிய தானியங்கள். நாம் செய்வோமா? இப்போ முளைக்கட்டிய தானியங்கள் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களா, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பச்சை பயிரை இரவு முழுவதும் நீரில் ஊற வைக்க வேண்டும். நீரை வடிகட்டி பயிரை சுத்தமான துணியில் கட்டி வைக்க வேண்டும். மறுநாள் தானியங்களில் ஏற்படும் மாற்றத்தை உற்று நோக்குவோம். இப்போ நம்ம பச்சை பயிறு, முளைக்கட்டிய பயிறு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த பச்சை பயிரை எடுத்து நைட் ஃபுல்லாக இரவு முழுவதும் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வச்சா அடுத்த நாள் காலையில் அது நல்ல மெத்தன மிருதுவாக இருக்கும். அதை எடுத்து ஒரு துணியில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி துணியை நல்லா கட்டி வச்சிடணும். அப்போ ஒரு நாள் முழுசாக கட்டி வச்சா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்க, அதுதான் முளைக்கட்டிய பயிறு. இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்குறீங்களா? சாப்பிட்றீங்களா? சில தாவரங்களின் இலைகள் உணவாக பயன்படுகின்றன. இந்த இலைகளை கீரைகள் என்கிறோம். நாம் வாரத்துக்கு 2 முறையாவது கீரைகளை உண்ண வேண்டும். நம்ம இதுவரைக்கும் காய்கறிகள், பழங்கள், பூ அதெல்லாம் சாப்பிட்றோன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி சில இலைகளையும் நம்ம சாப்பிடலாம். அந்த இலைகளுக்கு பேரு தான் கீரை. நம்ம வீட்டில் வாசலில் கொண்டு வருவாங்களே கீரைக்கார அம்மா, கீரை விற்பாங்கல்ல, அந்த கீரை தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு வாரத்தில் 2 வாட்டியாவது நம்ம கீரை சாப்பிடணும். எந்த மாதிரி கீரைகள் இருக்கு? முருங்கை மரத்துலேருந்து வர்றது முருங்கைக்கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரைகள் எல்லாம் நம்ம அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது உண்ணும் முறைகள். நம்ம சாப்பிடும்போது சில முறைகளை கடைபிடிக்கணும். அது என்னன்னு பார்க்கலாமா? உணவு உண்பதற்கு முன்னும் பின்னும் கை கழுவுதல் வேண்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் நல்ல கை சோப் போட்டு நல்லா கழுவணும். அதுதான் முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தது அனைவரும் சேர்ந்து உணவு உட்கொள்ளுதல் வேண்டும். நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். அடுத்தது உணவு உண்ணும் போது பேசக்கூடாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா சவைச்சு சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால பேசிட்டே சாப்பிடக்கூடாது. அடுத்தது உணவை நன்றாக மென்று உட்கொள்ளுதல் வேண்டும். வாயிலே வச்சு நல்ல மென்று அதை நல்ல மிருதுவாக்கி தான் அதுக்கப்புறம் நம்ம அதை முழுங்கணும். உணவை சிந்தாமல் சாப்பிட வேண்டும். தட்டில் வச்ச உணவை கீழெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, சிந்தாம ஒழுங்க சாப்பிடணும். அடுத்தது உணவு உண்ணும் போது தொலைக்காட்சியை பார்ப்பதையும் அலைபேசி பயன்படுத்துவதையும் தவிர்த்தல் வேண்டும். இது நம்ம பண்ணுவோமே, டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு நம்ம சாப்பிடுவோமே, அது பண்ணவே கூடாது. ஃபோனை கையில் வச்சுக்கிட்டோ டிவியை பார்த்துக்கிட்டோ நம்ம சாப்பிடவே கூடாது. அடுத்தது அதிக உணவு உடல் நலத்துக்கு கேடு. இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அதுவும் தவிர்க்க வேண்டிய உணவை அடிக்கடி சாப்பிட்டா நமக்கு எடை தான் கூடிரும், உடம்புக்கு நல்லதே இல்லை.
ஒவ்வொரு முறை உணவு உண்ட பிறகும் வாய் கொப்பளித்தல் வேண்டும். இது கண்டிப்பா பண்ணணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே வாயில தண்ணி ஊத்தி நல்லா கொப்பளிக்கிறது ரொம்ப அவசியம். அப்பதான் வாயில இருக்கிற உணவு துகில்கள் எல்லாம் வெளியே வந்துடும். இல்லைன்னா அது பல்லுக்கு கேடு விளைவிக்கும். அடுத்தது, உணவை வீணாக்க கூடாது. நம்ம தேவையான உணவு மட்டும் எடுத்து சாப்பிடணும். தட்டில் நிறைய எடுத்து வச்சு சாப்பிட முடியாம அதை தூக்கி போட்டு வீணாக்க கூடாது. உண்பதற்கும் சமைப்பதற்கும் முன் காய்கறிகள் பழங்களை கழுவி பயன்படுத்த வேண்டும். சமைப்பதற்கு முன்னாடியும் சாப்பிட்ற முன்னாடியும் நம்ம நல்லா பழங்கள் காய்களை எல்லாம் கழுவணும். அப்பதானே அதுல இருக்கிற குட்டி குட்டி பூச்சியெல்லாம் நம்ம அழுக்கு பூச்சியெல்லாம் நம்ம நல்லா கழுவி சுத்தமாக்கலாம். அதனால கண்டிப்பா கழுவி தான் நம்ம யூஸ் பண்ணணும். கெட்டுப்போன உணவு நோயை உண்டாக்கும். எனவே அதனை தவிர்க்க வேண்டும். ரொம்ப நாள் வாங்கி பழசான உணவு, அப்புறம் கெட்டு போனது, ஒரு மாதிரி வாசம் வர உணவு, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அது நமக்கு நல்லதே கிடையாது. மூடப்படாத உணவில் தூசிகள் கிருமிகள் இருப்பதால் அதனை தவிர்த்தல் வேண்டும். இப்போ சில உணவு நம்ம அப்படியே திறந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நல்ல ஈ கொசு எல்லாம் உட்காந்து கிருமிகள், நிறைய கிருமிகள் வந்துடும். அதை நம்ம சாப்பிட்டா வயிற்று வலியும் காய்ச்சலும் தான் வரும். அந்த மாதிரி உணவை சாப்பிடவே கூடாது. அரிசி கடந்து வந்த பாதை. அரிசி எப்படி விளைவிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். விவசாயி நிலத்தை உழுவதிலிருந்து அரிசியின் பயணம் ஆரம்பமாகிறது. படங்களை உற்று நோக்கி எத்தனை நிலைகளை கடந்து உணவு நம் தட்டிற்கு வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோமா? நாம் எப்போதும் உணவிற்கு அதனை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கும் உரிய மரியாதையை அளிக்க வேண்டும். இப்போ இங்க இருக்கிற படங்கள்லேருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? விவசாயி எப்படி ஒரு நிலத்தை உழுது பயிரிட்டு நமக்கு அரிசி விளைவிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல என்ன செய்யறாரு இந்த விவசாயி? ஏர் உழுதல். அப்போ அவரோட நிலத்தை உழுகிறார். உழுவதுன்னா என்னது? இறுகி இருக்கிற மண்ணை நல்லா உடைச்சு விட்டு அப்பதானே நம்ம விதை போட்டு அழகா அது முளைச்சி வரும். அதுக்காக மண்ணை தயார்படுத்துறாரு. மண்ணை தயார்படுத்திட்டு அடுத்தது என்ன செய்யறாங்க? விதை விதைத்தல். அப்போ நம்ம விதையை எடுத்து அரிசி விளைவிக்கிறதுக்கான விதையை நெல்லை எடுத்து அதை நல்லா தூவி விடுவாங்க. அப்பதானே சின்ன செடியா அது வளரும். அதுக்காக அப்படியே தூவி விதையை தூவி விடுவாங்க. அடுத்தது அந்த விதையிலேருந்து சின்ன சின்ன செடி வரும். அது பேர் தான் நாற்று. அந்த நாற்று சின்னதாக வளர்ந்த உடனே அந்த நாற்றை பிடுங்கி திருப்பி ஒரு இடத்துல அதை முளைக்க வைக்கணும். அதுக்காக நாற்றை பிடுங்குறாங்க நாற்றை. அது பிடுங்கின அப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல அதை திருப்ப வரிசையாக நடுவாங்க. இந்த மாதிரி இந்த அக்காலாம் நடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரிசையாக நட்டு விடுவாங்க. அப்படி நட்டதுக்கப்புறம் இந்த பாருங்க வரிசையாக வளருது பாருங்க. அந்த நாற்று எப்படி வளருது பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இங்கே உங்களுக்கு தெரியுதா குட்டி குட்டி அரிசி விதைகள் அப்படியே இருக்கு பாருங்க அந்த செடியில். அது நல்ல முத்தி எப்படி அழகாக பெருசாக ஆகுது பாருங்க இந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தில் அது நல்ல முத்தி தங்க நிறத்துக்கு ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை அறுவடை செய்யலாம். அதாவது அதை வெட்டி நம்ம அதுலேருந்து அரிசி நெல்லை எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிறாங்க. அறுவடைனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அந்த பயிரெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தலையில் தூக்கிட்டு போய் அதை நல்லா கீழே தரையில் அடித்து அங்கே இருக்கிற நெல்லெல்லாம் அந்த செடியிலேருந்து காஞ்சு போன செடியிலேருந்து அந்த நெல்லை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்புறம் பிரித்து எடுத்ததை நல்லா காய வைப்பாங்க. காய வச்சுட்டு மூட்டையில் கட்டி ஒரு குடோனில் சேமித்து வைப்பாங்க. தேவையான போடு அந்த நெல்னா என்னது? அந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா அரிசி, அதை சுற்றி ஒரு பழுப்பு நிறத்தோடு இருக்கும் இல்லையா, அதுதான் நெல். அந்த நெல்லை மிஷினில் கொடுத்து அரிசியாக பிரித்து எடுப்பாங்க. அந்த அரிசியை தான் நம்ம வீட்டில் வாங்கி அம்மா சமைப்பாங்க. சமைச்சு நம்ம கொடுத்தா நம்ம அதை நல்லா சாப்பிடுவோம். அப்போ இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குது. உழவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால நம்ம உணவை
வீணாக்கவே கூடாது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல உழவர், அதனால நம்ம உணவை வீணாக்கவே கூடாது. சரியா? இதோட இந்த லெசன் முடிஞ்சாச்சு. பாய்.